ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விளாக். இது வந்து 2025ஓட லாஸ்ட் மினி விளாக். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தது. எங்கள் அண்ணனோட வீடு பால் காய்ப்பு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடு வந்து கடையநல்லூரில் தான். பால் காய்ப்புக்கு பால் பொங்குறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து காலையில் 6 o'clock பால் காய்ச்சிட்டாங்க. ஆனால் நான் போனது வந்து 9 o'clock தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பால் காய்ப்பு அப்படிங்கிறது வந்து பால் பொங்க வைக்கிறதுக்கு வந்து எல்லாரும் கம்பல்சரி போயிட்டு காலையிலே போய் நின்றுவாங்கன்றதெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போய் பாலை காய்ச்சி வர்றவங்களுக்கு டீ போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி தான். அதிகபட்சமாக சாப்பாடு வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். பட் நான் இங்கே நிறைய பார்த்த வரைக்கும் வந்து பால் காய்ப்பு காலையில் பால் காய்ப்புக்கே வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு நானுமே போயிருக்கேன். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது பால் பொங்க வைக்கிறப்பவே நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படிலாம் அந்த அளவுக்கு கம்பல்சரி கிடையாது. பொங்க வச்சு முடிச்சிருவாங்க. நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிடலாம். அண்ணன் வந்து எல்லாருக்கும் சாரீ ஒன்று போல் எடுத்து கொடுத்துருந்தாப்புல. அண்ணிங்களுக்கு அப்புறம் எனக்கு எல்லாருக்கும். இது என்னோட க்யூட் பாப்பா. வீடு வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ இருக்கிற மாதிரி வந்து கப்போர்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் ரூம்ஸ்லாம் வந்து எடுக்கிற அளவுக்கு பிளாட்ஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிச்சனுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூம் எடுத்திருந்தாங்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. அங்கே வந்து ரூம் இருக்கிற மாதிரி. யாராவது கெஸ்ட் வந்தாலும் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டைல் வீடுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து தேவை தான். அப்புறம் ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. இது வந்து மொட்டை மாடி. ரெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு சின்ன பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் லஞ்சு கீ ரைஸ், அப்புறம் மட்டன் குழம்பு, ரைத்தா எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் பக்கத்து வீடுங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டு நாங்கள் லேடிஸ் எல்லோரும் உட்காந்து அரட்டை அடித்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு கிச்சன் செட்டப் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் செட்டப். நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பு. டின்னருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன்னாலே பரோட்டா இடியாப்பம் தான். அதை வந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஊரில் உள்ள பரோட்டா சால்னா இதை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.